சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ISS 286 நாட்கள் தங்கிய பிறகு இந்திய வம்சாவளி அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் பூமிக்கு திரும்பத் தயாராகி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் பயணம் செய்த அவர்கள் தொழில்நுட்ப கோளாறுகளால் 9 மாதங்கள் அங்கே தங்க நேரிட்டது. இவர்களை மாற்றுவதற்காக மார்ச் 16ஆம் தேதி ஸ்பேஸ்எக்ஸ் க்ரூ 10 குழுவினர் அனுப்பப்பட்டனர். இந்திய நேரப்படி இன்று மார்ச் 18 காலை 10:35 மணிக்கு சுனிதா வில்லியம்ஸ், புட்ஸ் வில்மோர், நிக் ஹேக் மற்றும் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோர் டிராகன் விண்கலத்தில் இருந்து புறப்பட்டனர். பயணத்திற்கு முன் அவர்கள் தயாராகும் வீடியோவை நாசா வெளியிட்டது. சுமார் 17 மணி நேர பயணத்திற்குப் பிறகு விண்கலம் இந்திய நேரப்படி நாளை மார்ச் 19 அதிகாலை 3:27 மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் தரையிறங்கும். இதற்கான நேரலை அதிகாலை 2:15 மணிக்கு நாசா தொடங்கும். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினரின் நீண்டகால விண்வெளி பயணம் பல சவால்களை சந்தித்த பின்னர் வெற்றிகரமாக நிறைவடைவதை அனைவரும் எதிர்நோக்குகின்றனர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.